சரிண்ணா இந்த மரம் அதாவது வாட்ட வாட்ட தான் நிமிரும். நிமிரும்னா அது அப்போ தான் இந்த சூட்டில் இலையை கொடுக்கும். ஓ போய் பச்சை மரத்துக்கு அதுக்கு கவையா மாட்டி விட்டு அப்படி தொங்க விட்டு கீழே களை கட்டி விட்டு ஜோரின்னு கிடக்கும். அதுக்கு சிரிக்கிறியா? அதுக்கு நம்ம என்ன பண்ணுறது? முன்னாடியே வெட்டி வந்திருக்கணும். நீ நொங்கு நான் முத்துதுன்னா நான் என்ன பண்ண முடியும்? நாக்க முடியாச்சு ஆகுறது. நொங்க பார்த்துக்கையா மாமா வர்றாங்க, அவங்கள்ட்ட ஐடியா கேட்போம். தரையோட அப்படியே பிடிச்சிக்கிறியா? தம்பி நான் பிடிச்சிக்கிறேன், நீங்கள் அடிக்க. அந்த வந்து அப்படியே தெரியுது. எடுத்துறானு நீ நம்புறானு நீ விட்டுரு, நல்லா இருக்கும். ஆமா, அலக்கு எப்படி நுமுக்குறது? ஆமா போல பிரிச்சு மூஞ்சியா இருக்கு. அத அலக்கா நமுக்குறது, இது மூஞ்சி இல்ல நமுக்குறோம். அம்மா ஆனது இது அலக்கா மூஞ்சிங்களா? மூஞ்சி தான் இது அலக்காது. இது அலக்காது. நீ என்னமோ அதிகமா சொல்ற. ஒரு அலக்கு நுமுக்க எத்தனை பேருங்க? மாமா நல்லா பேலன்ஸாக தான் தள்ளுறாங்க. ஒரு வேலைன்ட்டு யாரும் என்ன பண்ண முடியும்? எனக்கு ஓட்டப்படி இப்போ காலை பார்த்து போட்டு விட்றேன் பாரு. வேலை அடிச்சு அலக்கு வந்து ஒரு பக்கத்தை நிமித்திட்டோம். முளைக்குச்செல்லாம் அடித்து கல் தூக்கி வச்சுருக்கோம். இப்போ முனைப்பக்கம் போக போகிறோம். அடிப்பக்கம் நிமித்தியாச்சு. இப்போ முனைப்பக்கம் போக போகிறோம். இப்போ நுமுக்கிறது தான்ட்டா. இதுக்கப்புறம்லாம் நம்ம காலேஜ் நுமுக்க முடியாது. ஒரு கதையும் பண்ண முடியாது. எங்க அப்பா வந்தாதான் நிமித்தி பாப்பாரு. அப்பா நிமித்தினாதான் நம்ம எடுத்துக்கிட்டு. ஆமா, நீங்க எப்படிங்க மாமா அலக்க நுமுக்குவீங்க? வளைவாளா? வளையெல்லாம் நிமித்தி நெருப்பில் போட்டு வாட்டி மரத்தில் போட்டு நிமித்துறது. போட்டு தேய்ச்சி அந்த மாதிரி நிமித்துறது உனக்கு தெரியாது. இவ்வளோ பெரிய மூஞ்சியா இருக்கா அலக்கு. இதான் கொட்டாப்பியா பொறுக்காப்புலிப்பா. ஒரு தலையோட நல்லா ஜெரி பண்ணி வச்சிருப்பாரு. அதான் ஒழுங்கா அதனால தான் கேட்கிறாரு. இது என்ன கொட்டக்கலையா? அது எடுத்துருவா. நான் மிளகுச்சி எடுத்துருவா. ஒரு அருவா எடுத்துக்கிட்டு மிளகுச்சி எடுத்துட்டு வரவா? அருவா கூட இந்த கிடக்கு. நுங்கு வெட்டுறதுக்கு அலக்கு ஒன்று ரெடி பண்ணி மூங்கி ஒன்று வெட்டியாந்து வச்சுருக்குறோம். அது கோணலாக இருக்குது. இப்போ அதை நெருப்பு போட்டு கொளுத்தி நல்லா அனலில் வாட்டி அதை நிமித்த போகிறோம். இப்போ அதுக்கு தான் இப்போ அடுப்பு வட்ட வச்சுருக்கிறேன். இப்போ நெருப்பு ஈரம் அது அப்படியே புகஞ்சதே எரியட்டும். எரியும் அப்படியே. எரியுதா இல்லையா? எரியாது. மேலே உள்ளதோ அந்த கீழே அந்த மட்டை எடுத்தாந்து கொடுப்போம். நுங்கு வெட்டுறதுக்கு என்னென்ன ஐடியாண்ணா? ஆமாம், வேறு ஒன்றும் பண்ண முடியல. ஏறலாம் முடியாது நம்மளால. கீழே நின்று மரம் போல கை பார்க்கலாம். ஜம்முன்னு ஏறுவார் பெரிய. என்ன காக்க என்னங்கிட்ட அழைக்கிறங்க பெரியப்பா. நீ இந்த வாழை போடுறா, கீழே நீட்டில் போடுறா இல்லை மரத்து நீட்டில் போடுறா? அந்த மட்டும் எடுத்து போடுறா. இது எடுத்து போடவா? வேண்டாம் வேண்டாம். கோவ கொண்டு வரவா? இந்த கூலாக அறுபது கொஞ்சம் அதிகம். ஓ அட்டா வேடிக்கிட்டு இருக்கு பாரு. நான் இங்கே இருக்கு பாரு. இதோ கட்டு கட்டி இருக்கு பாரு. எங்கள் அம்மா இங்கே மேற்க. சரிண்ணா இந்த மரம் அதாவது வாட்ட வாட்ட தான் நிமிரும். நிமிரும்னா அது அப்போ தான் இந்த சூட்டில் இலையை கொடுக்கும். ஓ அண்ணா ஈஸா இரும்பு மாதிரி தானே? இரும்பு எப்படி ஹீட் ஆகுதோ அதே மாதிரி தான் அது. இங்கே நோச்சி இங்கே எழுத்து போடு. பார்த்து இருக்குன்னு இங்கே எழுத்து போடு. வைக்கலாம் கொஞ்சம் எழுதி போடு. இந்த மட்டை போட்டுடா. அது இல்லைடா வைக்கல. எப்படி வா. ஆனால் காய் அடிச்சிங்கன்னா நல்லா இருக்கும்.
நிமிருதா வரிப்பா? இதில் நிமிராது. ஆ மாட்டம் மாட்டம். இதுக்கு முன்னாடி நிமித்திருக்கீங்களா? பாருங்க அலக்க நுமுக்கிறதுக்கு பாருங்க வரவு எவ்வளோ பெரிய வரவு கொண்டு வந்துட்டு இருக்கிறோம். அப்படியே போடு. தம்பி இங்கே வா இங்கே வா. டக்குன்னு இந்த கோணல் நிமித்திட்டு இருக்கிறோம். மனை வீட்டில் போகணும். ஆடுறதுக்குள்ளே நிறுத்தினா தானே சின்ன போத்து ஆகாது நினைக்கிறேன் நான். இல்லை இல்லை அங்கே பரலக்கூடாது. பரட்டாமல் இப்படி பரட்டு. அப்போ வர நான் பிடிச்சிக்கிறேன். இல்லை அப்படியே டைட்டாக இல்லை விட்றாத. இல்லை சமமாக தூக்கு மேலே. அப்படியே இல்லைங்க அதே வாங்கல. இந்த பக்கம் கொண்டா இப்படி கொண்டா. இது பத்தாது. இது இந்த பக்கம் போகுது. அங்கே தானே நிறுத்தம். அங்கே தானே போ. அதே வாவில் போ. அப்படி கரெக்டாக. ஆமாம் இப்போ இப்படிதான் பரட்டும். கனவு நூற்றணும். இன்னும் கொஞ்சம் தள்ளு. சூடு கொஞ்சம் கழிவுமா சூடு. அப்படியே நூற்று கரெக்டாகாமல் அப்படியே எவ்வளோ கஷ்டமான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அந்த கனவுக்கிட்ட ஒரு முடிச்சிருக்காங்க போடு. இந்த முடிச்சு இதுண்ணா இது கல்லு தூக்கி வச்சு அதை தோணி மாதிரிலாம் வளர்த்துட்டு இருந்துச்சு. அதிலே ஒன்று புரியா என்ன மேலே ஒரு கையை கட்டி வச்சுருவோம்ண்ணா. முழக்கிறது மாதிரி சுத்த முடியாது. அது மாதிரியெல்லாம் நம்ம அடிக்கல. இழுத்து வச்சுட்டோம்னா நீ இந்த அப்படியே நின்று பெரட்டாத. இன்னும் கொஞ்சம் தண்ணி அப்படியே அப்படியே பரட்டாமல் அதே அவ்வளோ மூஞ்சி பரட்டாமல் வாங்கிட்டு முனைக்கு போயிடுவாங்க. வேண்டாம் வேண்டாம். அப்படியே வயிற்று வச்சுக்கோண்ணா. வயிற்று குத்தி போகும்ல. கழிச்சு வச்சிடும். பரட்டாது. பரட்டு தூக்கு சூடாடுறதுக்குள்ளே இப்படி பரட்டு. அப்படியே போய் பரட்டு. பச்சை மரத்துக்கு அதுக்கு கவையா இந்த பக்கம்னாக்கா எங்கே போகுது கொட்டாய் செஞ்சுட்டு மேலாம்ப பரண்டுருக்கும். அந்த கம்பு நேருக்கு நேராக தான் இருக்கும். ரெண்டு மரம் பெரிய மரம்னா பரவாயில்ல. இந்த அலக்கை வந்து நுமுக்க முடியலை. அதனால ஃபுல்லாக வந்து வாட்டிட்டு அது மேலே கல் கம்பு எல்லாம் வச்சு கட்டி விட போகிறோம். டைட்டாக அலக்கை நுமுத்து வச்சு கட்ட போகிறோம். அருவாங்க கொண்டு வேமா. தென்னை மட்டை கொண்டாந்து வைப்பாங்க. பணம் மட்டும் இங்கே கிடக்கு. இந்த இங்கிட்டு கிடக்கு.
இது சேர்ந்து பற்றிக்க போகுது. இந்தண்ட போடு. ஏன் கம்பு எடுத்துட்டு கம்புக்கு மேலே போகணும். கம்பு அப்படி போட்டால் எரியாது. இல்லை அனல்ல கம்பாகி தானே சூடாகும். இல்லை கம்புக்கு மேலே தான் கிடக்க மாட்டேன். கீழே இருந்துச்சுன்னா சுடு தாங்கலையா பெரியப்பா? சுடுது. அந்த வரவில் பிடிச்சிக்காம பார்த்துக்கிட்டாங்க. எஸ், அவ்வளோவா ஸ்பீடில் பெரியப்பா. இப்போ கருகுது பெரியப்பா. லைட்டாக நிமிர்ந்துருக்கு பெரியப்பா. அங்கேயே நிற்க சொல்கிறாங்க. ஒரு அலக்கு வாட்டியாச்சு. இப்போ அதை நுமுத்து வைக்கிறதுக்கு கீழே வந்து கல்லெல்லாம் வைக்க போகிறாங்க. எந்த இடம் வளைவு இருக்கோ அந்த இடத்துல வந்து கல்லை வச்சு அமுத்தி வச்சுட்டோம்னா அலக்கு வந்து நிமிந்துக்கும். சூடு இருக்காண்ணா? சரியான சூடு. பச்சை முஞ்சுன்னா இப்படிதான் இங்கே தூக்கிட்டு வந்த கல்ல அதெல்லாம் சமைக்கவா கம்பு அந்த வீட்டில் இந்த மாதிரி வச்சுட்டோம்னா அலக்கு வந்து நிமிந்துக்கும். அப்படியே பெரிய கல்லை செதுக்கிட்டு வர முடியுமா? ஆனால் காலை வச்சுக்க பெரியப்பா தூக்கிட்டு அவனுக்கு பிறண்டும் சுத்த முடியுதுங்களா? தரவா அத்தானே வர சொன்னாங்க. கைய முடியலைன்னு அப்புறம் இந்த கொண்டா அந்த கடிக்கிட்டு தூக்கிட்டு கிடக்காங்க. நீங்கள் காலை வச்சு அப்படி அத்தான் நான் தூக்கிட்டு இருக்கேன். இந்த கழுத்துக்கு வச்சா கரெக்டாக இருக்கும்.
நான் அடி பண்ணிட்டு தான் அதை நிமித்தணும் திருப்பி அது ஒரு பண்டை நிமித்தணும். இதுக்கு இடம் ஃப்ரீயா இல்லாதனால தானே இப்படி வளைஞ்சு போறது. இதில் முனையில் என்ன அதைக்காத இது என்ன பண்ணுது வெயிட்டுக்கு தானே இது ஓடணே உனக்கு அமுக்கிட்டு கிடக்குறது நமக்கு. அந்த அளவுக்கு கல்லெல்லாம் இப்போ அது எடுத்துருவா, நான் மிளகு வச்சு எடுத்துருவா. ஒரு அருவா எடுத்துக்கிட்டு மிளகு வச்சு எடுத்துட்டு வருவா. அருவா கூட இந்த கிடக்கு. சுத்தியில் வச்சு அடிங்களா முடிப்பா? அண்ணா அங்கே போய் வாங்கிட்டு வர சொல்லு, அங்கே போயினாலும் வாங்கிட்டு வர சொல்லு. ஏய் கேமரா கிட்ட கொண்டு வர்றது. எது வடிப்பா கம்பு? இந்த கம்பு அடித்தா தான் அங்கிட்ட இழுக்கலாம். அப்போ இழுத்து நிமித்தலாம். இந்த பக்கம் கடக்காயில் இந்த வகையில் திருப்பி அங்கே ஒன்று அடிக்கும். இந்த பக்கம் இல்லை அப்படியே பெரட்டாமல் இந்த பக்கம் அயில் அப்படியே வச்சுக்கோ. நொங்கு சாப்பிட்றதுக்கு இவ்வளோ வேலை பண்ண வேண்டியதாக இருக்குண்ணா. நொங்கு வெட்டுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது. 10 நாள் இருக்கணும்னா மேலே 10 நாள் தொங்க, 20 நாள் தொங்க. ஏன் அவ்வளோ நாள்? அதுக்குள்ள நொங்கெல்லாம் இது ஒரு வாரத்தில் நிமிந்து போய் அதை கட்டி நம்ம அளக்க வெட்டுறோம்னே. வெட்டிட்டு வந்து ஒரு கவையில் முனையில் ஒரு கைத்தை கட்டி ஒரு கவையில் மாட்டிவிட்டு அப்படியே எடுத்து வெயிட்டு தொங்க விட்டுறணும். இல்லைன்னா வளர்ச்சிக்கிட்டு வெட்டிடலாம்னுங்கிறேன். வெட்டிக்கிட்டு எடுத்து போய் தொங்க விட்டுறணுங்கிறேன். 10 நாள் நீ சாத்தி வச்சுன்னு வச்சுக்க அப்படியே வளர்ச்சிக்கிட்டு போயிடும். ஒரு கம்பில் சாத்தி வச்சுன்னா அவன் வீட்டில் ஒரு மூங்கி பார்த்தியா பாட்டத்தில் அந்த மூங்கி வெட்டின வீட்டில் அது மாதிரி போயிடும். அதுக்கு தான் ஒரு சின்ன சுருக்கு வச்சு இந்த வரையை வச்சு ஒரு கவையில் மாட்டி விட்டு அப்படி தொங்க விட்டு கீழே கலை கட்டி விட்டு சிவரேன்னு கிடக்கும். நேராக இருக்கணுங்கிறது. அதுக்கு சிரிக்கிறியா? அதுக்கு நம்ம என்ன பண்ணுறது? முன்னாடியே வெட்டி வந்துருக்கணும். நீ நொங்கு நான் முத்துதுன்னா நான் என்ன பண்ண முடியும்? நான் கவனிட்டா சாவறது நொங்க பார்த்துக்கையா? மாமா வர்றாங்க, அவங்கள்ட்ட ஐடியா கேட்போம். ராஜாத்து மணியானா இந்த பெண்ணு தான் என்ன பண்ணுறது? என்ன பண்ண முடியும் நம்ம? என்ன நான் என்ன சொல்கிறேன், அங்கே இன்னொரு அடி அடிக்க அங்கே ஒரு இழுப்பு இழுப்போம். ஆமாம் அந்த மாதிரி அடிச்சு நிமித்தீங்கன்னா தான் நிமித்த முடியும். கஷ்டப்பட்டு நிமித்தோம்னா வருஷம் ஃபுல்லாக இந்த அழகை பத்திரமா பாதுகாப்பாக வச்சுக்க வேண்டியதுதான். கொஞ்சம் டீயா குடிச்சிட்டு போன்னு சொல்லுவாங்க. வேகமாக வர்றாருங்க. வெயிட் இல்லைனால அக்கா நொங்கு வெட்டு இந்த சரிங்க அப்புறம் ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, பச்சையில வளைச்சாதான் வளையும், காஞ்சி போனுச்சுன்னா வளையும். நெட்டி அப்புறம் வளைய இதையே நிறுத்த முடியாதப்பா, அவ்வளோதானே வேலை இருக்கு. இஞ்சில வளைச்சா வளையும், முட்டி போன வளையாதுங்கிறாங்க. வாப்பா வளைய மாட்டது வில்லு மாதிரி ஆயிடுச்சு. அவர் வளைச்சிருவாரு, அவர் நம்பி நல்லா வளர்ப்பாரு, நல்லா வளைச்சவர் காய்ட்டுறலாம். இங்கே நொங்கு யாருமே சாப்பிடல. முத்தல் அது ஒன்றும் எங்கே ஊற்றி இருக்குது? அது நீங்கள் வெட்டினத்தில் உளுந்தது தான். இது அணில ஏற்பாடு பண்ணியிருக்கு.
தரையோட அப்படியே பிடிச்சிக்கிறியா தம்பி? நான் பிடிச்சிக்கிறேன், நீங்கள் அடிக்க. அந்த வந்து அப்படியே தெரியுது. எடுத்துறானு நீ நவந்துறானு நீ விட்டுரு, நல்லா இருக்கும். இந்த பண்டு அங்கே ஒரு மிளகு வச்சு அடிக்கணும். இது இங்கே தள்ளி வச்சுட்டு அதே வடக்கல் வேணும்னா இது இதுக்கு நேராக ஒரு கயிறு போட முடியல. இங்கிட்டு இந்த மிளகு வச்சு பிடிச்சி எடுத்து விடுவோமா? ஆமா, அலக்கு எப்படி நுமுக்கிறது? ஆமா, போல பிரிச்சு மூஞ்சியா இருக்கு. அதை அலக்கா நமுக்கிறது, இது மூஞ்சி இல்லை நமுக்கிறோம்மா. காணது இது அலக்கா மூங்கிங்களா? மூஞ்சி தான் இது அலக்காது. இது அலக்காது. என்னமோ அதிகமாக சொல்லுது. அதான் இருக்காது அந்த ஊருக்கு ஒரு விட்டு. அப்போ இது அலக்கா போயிடுச்சு. சின்ன குச்சினா ஈஸியாக நினைச்சிடலாம். கல் மீங்கிறான். அப்பாவுக்கு தெரியும். சுற்றி கூட இருக்கிற மாதிரி எதாவது குச்சி தருது அந்த முனையில். சரி வா வா, நான் சுற்றிக்கிறேன் கொண்டா. சுற்றி எந்த சுற்றி வைக்கிறேன். நாங்கள் ஒரு குச்சி அடிக்கிறேன். நாங்கள் ஒரு குச்சி வைக்கிறேன். ஒரு அலக்கு நுமுக்க எத்தனை பாருங்க. மாமா நல்லா பேலன்ஸ் தள்ளுறாங்க. ஒரு வேலைன்ட்டு யாரும் என்ன பண்ண முடியும்? நம்ம ஓட்ட முடியும். இப்போ காலைல பார்த்து போட்டு விட்றேன் பாரு. வேலை அடிச்சு நல்லா நிமித்திக்கவா? பருப்பு பண்ண நான் இழுத்துக்கிறேன். போயிட்டு அந்த இலக்கை அலக்கு வந்து ஒரு பக்கத்தை நிமித்திட்டோம். முளைக்குச்செல்லாம் அடித்து கல் தூக்கி வச்சுருக்கோம். இப்போ முனை பக்கம் போக போகிறோம். அடிப்பக்கம் நிமித்தியாச்சு. இப்போ முனை பக்கம் போக போகிறோம். இப்போ நுமுக்கிறது தாங்க. இதுக்கப்புறம்லாம் நம்ம காஞ்சி போச்சுன்னா நுமுக்க முடியாது. ஒரு கதையும் பண்ண முடியாது. அடுத்து எங்கள் அப்பா வந்தால் தான் நிமித்தி பார்ப்பாரு. அப்பா நிமித்தினா தான் நம்ம எடுத்துக்கிட்டு. ஆமா, நீங்க எப்படிங்க மாமா அலக்க நுமுக்குவீங்க? வளைவாளா? விலையெல்லாம் நிமித்தி நெருப்பில் போட்டு வாட்டி மரத்தில் போட்டு நிமித்துறது. போட்டு தேய்ச்சி போட்டு வாட்டி அந்த மாதிரி நிமித்துறது உனக்கு தெரியாது. இவ்வளோ பெரிய மூஞ்சியா இருக்கா அலக்கு. இது அலக்கு இல்லைங்க மாமா, மூஞ்சி தான் கொட்டை வாக்கி வரிச்சிக்கு வைக்க போகிறோம். எதுக்காச்சும் வை. நொங்கு விட்டையா? ரைட்டுங்க. என் பேரெல்லாம் கச்சிதமாக சொல்கிறாப்பல. நொங்கு விட்டையா வெட்டி சாப்பிடு. பரவாயில்ல, வர நிமித்தியாச்சுனாங்களா? நல்லா இருக்கு. அங்கே வரல நிமித்திருக்கோம். நம்ம இந்த மாதிரி இப்போ நம்ம அங்கே நிமித்தோம்னா நிமித்த முடியாது. இதெல்லாம் அனலில் வாட்டி நிமித்தலைன்னா நிமித்த முடியாது. அது நிமிட மாட்டேங்குது. அது நம்ம அதில் போய் நிமித்த முடியாது. மரம் சரியில்லை. மரம் அது கவாயாக இருந்துச்சுன்னா நிற்கும். ஒன்று சின்னது பண்ணிச்சுனால வழுக்குது. ரெண்டு மரமும் ஒரே அது மாதிரி இருந்துச்சுன்னா நிமிரும். நான் அப்படி தானே 3வது வருஷம் அங்கே நிமித்தின நாமக்கோட்டு மரம் ஒன்று தூங்குஞ்சி மரத்தில் விட்டு. இது வழுக்குது நம்ம பட்டைக்கு. வயிற்றுல பொத்திருப்பு இருக்க விட்டு அடிச்ச வேகத்துல வயிற்றுக்கத்தெல்லாம் கிழிச்சிட மாட்டாருக்கு. அந்த மாதிரி இப்போயே வாட்டி விட்டு கண் வடிச்சிட்டு நிமித்தோம்னா அதோட பச்சுக்கணும் விட்டுக்கு. ஒரு சீராக கொஞ்சம் அழுத்தி வெட்டி போட்டு இருந்துச்சுன்னா போயிடும். இனிமேலுக்கு நம்ம நிமித்தி விட்டு கழிச்சோம்னு வச்சுக்க அது பாட்டுக்கு. அதுவும் கழிக்கிறப்பையும் பார்த்து கவனமாக கழிக்கணும். அண்ணா இதுலேயும் ஓட்டை நிறைய இருக்குண்ணா. ஓட்டை எதுக்கு இப்போ ஓட்டை இருக்குது? மூஞ்சியோட கூட்டு வலையே தண்ணி ஊற்றணும். கூட்டு மூஞ்சியாக இருந்துச்சுன்னா இனிப்பு மூஞ்சி. அது வைக்கிற போதே சக்கரை போட்டுருவாங்க. அதாவது சக்கரை ஒரு பாக்கெட்டை கொட்டி விட்டு வச்சாங்கன்னு வச்சுக்க, உப்பு கொட்டுற மாதிரி நம்ம கரையை முடிக்காம அது இனிப்பு கொட்டி போயிடும். புளிப்பு இருக்கு. வடக்க தான் அதை எடுங்க. அனல்ல வாட்டர்லாம் நிற்க முடியாது. ரொம்ப தள்ளாது. வர அப்படியே இருக்கட்டும். இப்போ பாரு நேராக இருக்கிற மாதிரி இருக்கும். நேராக இருக்கா என்ன செய்யுது? வெட்டு கொடுத்துருக்காரு.
வடக்க வரணும்ண்ணா. நிமித்தா தூக்காத. இல்லை நீ அடிச்சிக்கலாம் தடிக்கலாம் கீழே அடிக்கிறது தானே. கொட்டாமலே எடுத்துறா. எடுத்துரு. எடுத்து கொண்டு போய் கொடு போப்பா. இங்கே இருக்கு. பின்னாடி கிடக்கு. நான் எடுக்க போகிறேன். இதான் கொட்டாப்பியா பொறுக்காப்புலிப்பா. ஒரு தலையோட நல்லா ஜெரி பண்ணி வச்சிருப்பாரு. அதான் ஒழுங்கா அண்ணா அதனால தான் கேட்குறாரு. இது என்ன கொட்டப்புலியா? கொட்டை புளி கொட்டை இல்லாத புளியாங்க கேட்குறாரு. நாளைக்கு தான் புளியாங்க போகிறோம். கொட்டை புளி அது சின்னதா வேணும். அடிக்கிறோமா தேடி கொஞ்சம் அதே இங்கிட்டு தள்ளணும். சம்மஞ்சவா பிடிக்கிறோமா? பிடிங்கி தள்ள முடியாதுங்க. இங்கே தள்ளி தான் அது அடிக்கணும். எத்தனை ஓட்டத்துக்கு போனாங்க? வெட்டுற போது பார்க்கலாம் நம்ம எங்கள் மூங்கில் இருக்க தெரிஞ்சிச்சு. வெட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே தண்ணி ஊற்றுனுச்சு. மூடு குரலில் கொஞ்சம் நிமிர்ந்துருக்கும். அதே ரெண்டாவட்டி வந்து முடிச்சு. யாருப்பா என்னட்ட கொடுக்குறதுக்கு கொடுக்கறது இல்லை. இதுக்கு மேலே ஒன்றும் சரி கட்ட முடியாது. அவ்வளோ சரி கட்டலாம். முன்னாடி அங்கிட்டு போட்டுருவாங்க. இதை மட்டும் இன்னும் எத்தனை நாள் ஆகும்? அண்ணன் சொல்லுது 20 நாளாக ஆகுது. 20 நாளாக வாங்குது. 20 நாள் வெட்டிட்டு போகிறாங்களே. நாளைக்கு காலையில் எடுத்துக்கலாம். எத்தனை நாள் அவங்க நிமிடுறதுக்கு? காஞ்சாதான் நம்மளும். ஆமாப்பா எத்தனை நாளுக்குங்கிறா நீ காஞ்சா நிமிருங்க. நாளைக்கு காலையில் நிமிருவோம். இந்தாப்பா இதை வச்சு ராத்திரிக்கு நிமிந்து போயிடும். காலையில் எடுத்துக்கலாம். எடுத்து விடலாம். எடுத்துக்கலாம். 2 நாள் தான். அப்புறம் நான் 2 ஆளா அந்த கடையில் வர செடி சூப்பராக இருந்தா இது ஓரளவு நிறுத்திருக்கிறோம். இந்த அதுங்கண்ணா ஏம்பி இந்த அங்கண்ணா கொஞ்சம் நூத்திரியா பாறையை கொடுத்தது ஒரு குச்சி அடிக்கிறேன். கம்பு தானே வெள்ளை கம்பு. இந்த பையன் அது கொஞ்சம் நவர்த்தி தான். இதில் கல்லை திக்க வச்சுருமா பரட்டாம கிட்ட இது வரைக்கும் இந்த பெரிய கலர் அதுக்கும் கல்யாணம் முனையில் கொஞ்சம் வைக்கிறதுக்கு. இது போதும். இந்த ரைட்டாக இருக்கணும். குச்சி இருக்க ஒரு மூங்கி வந்து வாட்டி நல்லா கல்லெல்லாம் போட்டு நுமுத்து வச்சிருக்கிறோம். அடுத்த மூங்கி வந்து வாட்ட போறோம். பார்த்து வாங்க. என்ன முள்ளு களைச்சிட்டியா? செருப்பு வேணுமா? வேண்டாம் வேண்டாம். அத்தை செருப்பு எங்க போட்டுருக்காங்க? எங்கே கிடக்குன்னு யாருக்கு தெரியும். இப்போ நல்லூரில் ஒன்று போட்டு வந்து மறுபடியும் போய் எடுத்து வந்தோம். இந்த மட்டத்தில் அங்க எடுத்துட்டு ஏன் நவரியா? நான் வந்தாலும் சரி எடுத்துட்டு வந்தாலும் சரி என்ன போய் முடிச்சுக்கோமா? போடணும். இங்கேருந்து அங்கே போய் நம்ம கொண்டு வரட்டா? இங்கே போட்டுடலாம். தீபம் எப்படி கிடக்கா? எடுத்துட்டு வரவா? அது அவர் எடுத்துகிட்டு போட்டோம். ஆமா வச்சிருக்கீங்களா? நாங்கள் இதை வச்சுங்க. நம்ம இதெல்லாம் அழிச்சு வரோம். இப்போல்லாம் மட்டும் உடனே எடுத்து போகக்கூடாது. இந்தாப்பா நீ இப்போயே பிடிச்சிக்க. நான் பாட்டுமாப்பா. சரிப்பா. இதெல்லாம் சாப்பிட்டு போயிடலாம் இல்லையா? நொங்கு வெட்டி தான் போடுவா. நொங்கு வெட்டி சொல்கிறோம். அப்போ வந்து சாப்பிட்டு போயிரு. எப்பண்ணா இங்கே நுங்கு வெட்டி சொல்கிறோம் சாப்பிட்டுப்பா. பச்சை மூங்கியெல்லாம் தீ பிடிச்சி எரியுதுங்களா? அது எப்படி இருக்கா? நல்லா ஹீட் ஆகி சூடாகிட்டுனா எதுவும் வெடிக்கிறது. வெடிச்சு போயிடும். அளவாக தான் போய் வாட்டணும். வெடிவாகப்பட்டு கண்ணாமலான்னு கொளுத்துறாங்க. இதுதான் லெவலில் கொடுத்து வாங்க. வெடிக்கணும்னு சொல்கிறீங்களே. பெரியப்பா கண்ணாமலாம் கொடுத்துறாங்க. நீ வா லெவலில் கொடுத்தலாம். நான் அவ்வளோ கொளுத்திடுவேனே. கொடுத்துருவேன். அதான் கொளுத்தி அங்கே வச்சுருக்கேனே. நான் எப்படி தீப்பத்தியோட லெவலில் கொடுத்துனாங்க. தீப்பத்தியாக காணும் போ. எது போட்டு கொளுத்திட்டாச்சு. அந்த தலைப்பில் போடு. அங்கே இருக்கு பின்பக்கம் கலக்க கொண்டு பின்பக்கம் மாட்டில் கூட்டுறது மாதிரி பண்ணிடுவோம். கேமராவுக்கு நேராக அப்படி மட்ட மாட்டில் கூட்டுற மாதிரி மேலே கேட்டிருக்குல்ல. அது வெட்டி தங்க விட்டா தர வரையும் வெட்டிட்டு தங்கும். தொங்கும். யார் எடுக்கிறான்னு தெரிஞ்சு போயிடும். கேமராவுக்கு நேராக தெரிஞ்சுக்கலாம்.
இந்த பக்கம் முடிச்சுக்கிறேன் அப்படியே அமுக்கிக்கிட்டே போறீங்களா? சூடு காட்டணும் பத்தாது. பத்தாதாங்க முனை சூடு காட்டணும். கூட கூட தூக்கி முனையை போடு அங்கே நெருப்பில். அப்படியே தான் வரைய பாருங்க எங்கே நிமிந்துட்டு. இப்போ எப்படா நிமிந்து தாண்டா போவோம். நல்லா இருக்கும் விளக்கு தூக்குறதுக்கு. வெயிட் இல்லாமல் இருக்கிறதுனால. எது போன கூட இருக்கா தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். நொண்டி கோழி சாப்பிட்டு பாரு. நான் இவங்க திருப்பூர்ல இருக்கிறப்ப எல்லாம் நான் சின்ன பிள்ளையா அப்போலாம் சின்ன பிள்ளையா இருப்போமா அப்போ பொட்டுக்கிட்டு இதில் அலக்க பொட்டுக்கிட்டு இழுப்போம் பாருங்க நொங்கு வெட்டிக்கிட்டு கழுத்து வழியே வந்துடும் இதில் வெட்டி முடிக்கிறதுக்குள்ள. அங்கே தான் கொள் தனியா அங்கே தானே பெண்டு தேவை. அங்கே தான் பெண்டு தெரியுது. கொளுத்திங்கன்னா விட துணண்டை வைக்க எப்படா போகும்? வேண்டாம் எரியுது அங்கே மட்டும்தான். அதே வலை அதை விட அது சின்ன அளக்காக இருக்குது வெயிட்டு. ஆமாம் ஆனால் லென்த்தெல்லாம் ஒரு லென்த் தான், ஒரு 2 அடி 3 அடி கம்மியாக இருக்கும். மட்டை தூக்கி இருக்கலாம் அங்கே ஒரு டைட்டாக வாழை சூடு காட்டுறியா? மட்டை தூக்கி ஒரு மட்டை அது மாதிரி வச்சுக்கலாமாண்ணே? அதில் வைக்கிறாது கொளுத்துனோடனே நல்லா வளைய ஆரம்பிச்சு. இது நல்லா நிமிந்து லைட் இருக்கான் அப்படி இந்த லைட் ஸ்டார்ட் பண்ணிட்டா. சொல்ல பக்கத்தோடு வந்தானா அங்கிட்டால வளையும் இல்லை இல்லை எல்லாம் ஒரே அளவு தான். 1 அடி கம்மி. எவ்வளவு? 1 அடி சரிப்பா. ஆ